மாம்பழம் சீசன் தொடங்கிய நேரமோ என்னவோ, மாம்பழ கட்சியில தந்தைக்கும் மகனுக்கும் இடையேயான அதிகார போட்டியில நாள்தோறும் ஒரு பஞ்சாயத்தும் குழப்பமும் கும்மி அடிக்கிறது. சித்திரை முழுநிலவு மாநாடு முடித்த கையோடு திடீரென மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு முகநூலில் ராமதாஸ் அழைப்பு விடுக்க பாமக கூடாரத்தில் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. ஏற்கனவே பாமகவில் தந்தை மகனிடையே மோதல் வெடித்திருக்கும் நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு யார் யார் கலந்து கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்தது. இந்த நிலையில் எதிர்பார்த்தபடியே பாமக நிறுவனர் ராமதாசுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது. பாமகவில் மொத்தம் 110 மாவட்ட செயலாளர்கள், 110 மாவட்ட தலைவர்கள் இருக்கும் நிலையில் வெறும் 13 பேர் மட்டுமே தைலாபுரம் தோட்டம் நோக்கி வருகை தந்திருந்தனர். ஏமாற்றத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் வந்திருந்தவர்களுடன் ஆலோசனை நடத்திய ராமதாஸ் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் ஏன் வரவில்லை என்ற கேள்விக்கு சித்திரை முழுநிலவு மாநாட்டுக்கு பணியாற்றிய களைப்பில் இருப்பார்கள் என சமாளித்தார். பெரும்பாலான மாவட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. பெரும்பாலான களைப்போடு இருக்கலாம். சில பேர் மாநாட்டுக்கு வேலை கடுமையாக வெயிலில் வேலை செய்கிறதால களைப்பு இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள். இதைவிட கொடுமையாக வந்திருந்த நிர்வாகிகளுக்கு தடுத்து கொண்டே தேர்தலில் ஜெயிப்பது எப்படி என்ற ஆலோசனை வழங்கியதாக அசர வைத்த ராமதாஸ் கடந்த முறை போலவே இந்த முறையும் அன்புமணியை செயல் தலைவர் என்றே குறிப்பிட்டு பேசினார். அத்தோடு சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை என தன்னைத்தானே புகழ்ந்து வசனமெல்லாம் பேசிய ராமதாஸ் அன்புமணி வராதது ஏன் என்ற கேள்விக்கு முறையான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்றார். அதற்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கு மாவட்ட செயலர்களுடைய கூட்டம், அதாவது ஃபாலோ அப் என்று சொல்வார்கள், அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும், 50 தொகுதிகளில் நாம் படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொல்லுவோமே, அது மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற வித்தையை, எனக்கு தெரிந்த வித்தையை அவர்களுக்கும் தெரியும், சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். மூத்த அரசியல்வாதியாக பார்க்கப்படும் ராமதாஸின் இந்த பேச்சு ஒரு பக்கம் நடைமுறைக்கு எள்ளளவும் பொருந்தாததாக இருந்தாலும், எத்தனை சமாதான கூட்டம் நடத்தினாலும் தந்தை மகனிடையேயான பனிப்போருக்கு முடிவு கட்ட முடியாது என்பதுதான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சொல்லும் செய்தியாக இருக்கிறது. இந்த கூட்டம் மூலம் கட்சியில் பெரும்பாலானவர்கள் அன்புமணியின் ஆதரவாளர்களாக இருப்பதும் உறுதியாகியது. கட்சியின் அதிகாரத்தை யார் கைப்பற்றுவது என்ற போட்டி தந்தை மகனிடையே வலுத்து வரும் நிலையில் அன்புமணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ராமதாஸ் கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை புறக்கணித்ததாக சொல்லப்படுகிறது. அன்புமணியை தன்னிச்சையாக தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கியது, அன்புமணியை உதாசீனப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்த நினைப்பது மாதிரியான ராமதாஸின் நடவடிக்கைகளை அவரது கட்சியில் இருக்கும் பெரும்பாலானவர்களே ரசிக்கவில்லை என கூறப்படுகிறது. அன்புமணி தலைமையில் பாமக ஓரளவுக்கு வளர்ந்து வந்த நிலையில் அந்த வளர்ச்சியை முடித்து கட்டுவது போல ராமதாஸின் செயல்பாடுகள் இருப்பதாக அதிருப்தி குரல் ஏகத்திற்கும் எழுந்து பனையூருக்கும் தைலாபுரத்திற்கும் தகிடு தத்தம் போடுகிறது. மீண்டும் மீண்டும் அன்புமணியை புறந்தள்ளிவிட்டு ராமதாஸ் போர் செய்ய நினைப்பது அவருக்கு எதிராகத்தான் மாறி வருகிறது. ராமதாஸ் கூட்டிய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பாமக எம்எல்ஏக்கள் அருள், ஜி.கே. மணி ஆகிய இருவர் மட்டுமே பங்கேற்றிருந்தனர். தந்தை மகன் என இருவரையும் பகைத்துக் கொள்ளக் கூடாது என நினைத்து எம்எல்ஏ அருள் பங்கேற்றாலும் ராமதாஸின் தற்போதைய செயல்பாடுகளுக்கு பின்னணியில் முக்கிய நபராக ஜி.கே. மணிதான் இருப்பதாக கூறப்படுகிறது. அன்புமணி மீதான தனது அதிருப்தியை ராமதாஸை வைத்து பழி தீர்த்து கொள்ள ஜி.கே. மணி தீவிரமாக இறங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஜி.கே. மணி கவனித்து வந்த தலைவர் பதவியை பறித்துதான் மகன் அன்புமணிக்கு பட்டாபிஷேகம் நடத்தினார் ராமதாஸ். அத்தோடு ஜி.கே. மணியின் மகனுக்கு கிடைத்த இளைஞரணி தலைவர் பதவியும் அன்புமணியால் தான் பறிக்கப்பட்டது. இந்த ஆத்திரத்தில் தான் ராமதாஸை தூண்டிவிட்டு தந்தை மகனிடையே மூண்ட பகை நெருப்பை அணையாமல் பார்த்து கொண்டு ஜி.கே. மணி காரியத்தை சாதித்துக் கொள்வதாக சொல்கிறார்கள்.
இதனை உறுதிப்படுத்தும் வகையில் பிரஸ் மீட்டில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஜி.கே. மணியிடம் கேட்டு கேட்டு ராமதாஸ் பதிலளித்த காட்சிகளும் இருந்தது. அளவுக்கு கட்சியை கடுமையாக வேலை செய்யணும். கட்சியை கடுமையாக வேலை செய்யணும். மகனுக்கு வழிவிட்டு ராமதாஸ் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என கட்சியிலேயே வெளிப்படையாக குரல் வந்தாலும் ராமதாஸின் பிடிவாதம் மீண்டும் மீண்டும் பஞ்சாயத்தையும் சலசலப்பையும் கூட்டியிருக்கிறது. Taste the Daily.